Hi guys, welcome back to our channel Kitchen Sabi. So இவங்க ஏன் ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்னா என்னவோ போடாத மாதிரி தான் இன்றைக்கி வெளியே வா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் ட்ரெஸ் வந்து போட்டிருக்காங்களாம், அதனால தான் வந்து வெளியே வர கொஞ்சம் கோச போகிறாங்க. இல்லை ஆக்சுவலாக வந்து மேரேஜுக்கு முன்னாடி இதெல்லாம் போட்டுட்டு தான் இருந்தாங்க, ஆஃப்டர் மேரேஜ் தான் இதெல்லாம் போடுறது நீங்கள் ஆன் ஸ்க்ரீனில் அப்படியே வந்து ரொம்பவே ட்ரெடிஷ்னலாகவே பார்த்துருப்பீங்க. ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாடர்ன் கேர்ள் தான். அது வந்து ஒரு 4 வருஷமா காட்டுறது இல்லை. அவங்க 4 வருஷமா அந்த ட்ரெஸ்லாம் வியர் பண்ணவே இல்லை, எங்கேயுமே வியர் பண்ணல. ஏன்னா நம்ம போற இடம் எல்லா இடத்துலயுமே வீடியோ எடுப்போம்ல. ஸோ எனக்கு வீடியோல இந்த மாதிரி போடுறதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அதனால நான் போடாமலே இருந்தேன். சரி ஓகே, இன்னைக்கு எனக்கு வந்து பர்த்டே, அதனால பர்த்டே ட்ரெஸ்ஸா வந்து இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து நம்ம எங்க போயிருந்தோம், ஜுடியோ போயிருந்தோமா. அங்க வந்து போட்டோ ஷூட்காக கொஞ்சம் நிறைய ட்ரெஸ் எடுத்தோம். அதுல பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால இதையும் வந்து நான் எடுத்துட்டேன். நானு, கோக்கி, பாப்பா, கிட்டு, நாங்க 4 பேருமே ஒரே மாதிரியே எடுத்திருக்கோம். பட் ஸ்ரீக்கு மட்டும் என்னன்னா, ஸ்ரீக்கு இது மாதிரி எடுத்தோம். இந்த ட்ரெஸ் வந்து இப்போ கிட்டு போட்டுட்டான். ஸ்ரீ பாப்பாவுக்கு வந்து இதே மாதிரி வேற இருக்கிறதுனால ட்ரெஸ் என்ன மாப்பிள்ளை அவர் தான், ஆனால் போட்டிருக்க ட்ரெஸ் அவங்க அக்காதுன்ற மாதிரி. ஸோ இந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் செட் ஆகாதான் ஏன்னா மாடர்ன் ட்ரெஸ்ல. ஏன்னா என்னோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெடிஷ்னலுக்கான ஃபேஸ்ன்றதுனால இதெல்லாம் செட் ஆகாது. இருந்தாலும் இந்த வயசுக்கு போட்டாதாரு வேற எப்போ போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் விளாக் தாங்க இருப்போது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அபி பர்த்டே முன்னிட்டு ஏலகிரி மலையை நோக்கி பயணம் செய்ய உள்ளோம். ஸோ அவங்க பயணம் செஞ்சு எல்லா வருஷம் பத்திரியும் நான் வீட்லேயே தான் இருப்பேன். இந்த வருஷம் பத்திரிகை தான் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வெளியில் போகணும். நல்லா இருக்கான்னு சொல்லுங்க, எப்படின்னாலும் நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னே சொல்லிருங்க, மனசு ஆறுதலா இருக்கும். அப்பதான் ஏன்னா எனக்கு பர்த்டேன்றது கண்டிப்பா இதுல ஒரு 4 பேர் அவங்க அபி ஓவர் சீன் சொல்லிட்டு ஏற்கனவே சீன் போடும் அப்படின்றோம். பட் வந்து இல்ல, யாரும் என்னோட பர்த்டே அன்னைக்கு நான் ஹர்ட் பண்ண மாட்டீங்கன்னு நம்புறேன். சரி ஓகேங்க, வீடியோ தொடர்ந்து முழுசா பாருங்க. நம்மளலாம் எப்பவுமே ஓடி. ஓகே, நான் வேணா பேக் கேமரா எடுக்கும்போது காட்டுறேன். நாங்க 4 பேர் வரோம், நல்லா இருக்கும். சரி ஓகேங்க, டடா. அப்படி இல்ல, ஒரே ட்ரெஸ் ஒரே டைலர், அதே வாடகை அதே டைலர். கிட்டு வைங்க, கிட்டு அவளா கிட்டு வைங்க பக்கம் போடுவாங்க. ஸ்ரீமா வாங்க, அதாவது கிட்டு போட்டுக்க ட்ரெஸ் ஸ்ரீயோட எப்படி வந்தீங்க மருமக மாதிரி பொண்ணுங்க மாதிரி இருக்கறாங்க. பொண்ணுங்க மாதிரி இருக்கறாங்க. ஒரு பிங்க் saree கட்டிடலாம்ல. நீங்க பிங்க் saree கட்டுங்க. வாங்க வாங்க, பிங்க் இருக்கு. அம்மா கிட்ட மாட்டிடுது. பாக்குற பிங்க். சரி சரி, இங்க பாருப்பா. எங்க கம்பெனி யாரோ ஒருத்தர் எங்க போற வா இங்க. இவனை புடி அவனே ட்ரெஸ் தான். அவருக்கு அந்த ட்ரெஸ் போட வைக்கிறதுக்கு நான் பண்ற பாடுக்குது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா செட் பண்ணி வந்துடலாம். அடிக்காத, 2 பேர் சேர்ந்து தானே கொடுக்கணும். வெளில போயிருந்தீங்களா? நானு அவகிட்ட கையில எனக்கு பிரேஸ்லெட் இல்ல குடுறா, உங்ககிட்ட இருந்தான்னு கேட்டேன். இது கொடுத்தா அவளோட தான் இது இருக்கும். பொண்டாட்டியோட சேர்ந்து போய் கிஃப்ட் வாங்கிட்டு வந்து 4வது வருஷம் நான் சொல்லுவேன், மண்ணிக்கு என்ன வாங்கிட்டு நைட்டே போனோம், கடை முடிஞ்சிச்சு 10 மணி போனோம். அதான் போன ஜூஸ் குடிக்கிறேன்னு அப்ப கடை முடிஞ்சிச்சு எல்லாம். எனக்கு கோகி கொடுத்த மொத்த கிஃப்ட் இது. எப்போதும் இருக்கும் பாரு என்கிட்ட. நீ எத்தனை வருஷம் கழிச்சு கேட்டாலும் இது என்கிட்ட இருக்கும். ஐயோ தேங்க்ஸ்டா. இது ஐடியா இல்ல, கோகி ஐடியா தானே. தெரியும். தேவி வந்து பாத்தீங்கன்னா கேக் சர்ப்ரைஸா வாங்கி வந்திருக்காங்க. வாங்கின்னு வரும்போது மோரில் வந்துச்சா தேவி? ஓ சோ சார். வாங்கிட்டு போ. என்னடா பண்றீங்க என்ன விட்டு? தம்பி கேக் பீஸ் கடைசியா கிடைக்கும்.
வாமா கோக்கி பாலும் குழம்பும் கொடுக்க சொன்னாங்கன்னு வாயை ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சோழ தேசம் நோக்கி பயணம் செய்ய உள்ளோம். எல்லா ஊருக்கும் அதே டைலாக் தானா. அங்க வந்து ஏற்காடு இல்ல ஏலகிரி. இந்த ஏலகிரிக்கு ஏற்காடுக்கும் டிஃபரெண்ட் கண்டுபிடிக்கிறதே இதாவது. ஆமா, இந்த கார்லயே என்னோட ஃபேவரட் பாத்தீங்கன்னா இந்த புத்தர் பொம்மை தான். ஐயோ புது கார் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மலையாத்துறோம். ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் எட்டிக்கா வந்து மலையேத்துறோம். இந்த புத்தர் பொம்மை பாத்தீங்கன்னா நிம்மியோட மேரேஜ்க்காக கிஃப்ட் வந்தது. பட் என்னோட ஃபேவரட் ஆயிடுச்சு. இது மண்டையை டிங்கி டிங்கின்னு ஆட்டிட்டு வர்றது செம்ம அழகா இருக்கு. எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. சோலார்னால இது அப்படியே மண்டையாட்டிட்டே இருக்கு. நேற்று தானடா முருகர் மலையை ஏறிட்டு வந்தேன். எட்டிக்காலே ஏறணும். ஆமா, அதுவே பெருசா தான் இருந்துச்சு. இது குட்டி மலை. அது குட்டி மலை. இது 14 வளைவு இந்த மலை. மலையும் இருக்குட்டாரு உயரம் நான் சொல்றது. இந்த கார்லயே ஏறணும். ஆமா 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 ஆமா, அதுவே நல்லா ஹைட்டா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு என்ன ஆகும், ஆன்ட்டியோட பர்த்டேக்கு நம்ம இதே மாதிரி தான் ஏறி வந்தோம். அதே மாதிரி அடுத்து இப்போ கோகி சிவன் கோயில் விட போடா இனிமே உள்ள. காய்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏலகிரி வந்துட்டு இப்போ வந்து ஃபன் பண்ண போகிறோம். என்னத்து சண்டை போட்டு இப்போ சொப்பு சாமானுக்கா போ. அதான் சொன்னேன், எது வேணா எடுத்துக்கோ, ஆனால் என் சொப்பு சாமான்ல கை வைக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பார்க்குள்ளே வந்திருக்கோம். சீமா மான், வாவ் வாவ், சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கம்மா, ஜாலியாக இருக்குதா? சிப்லைனில் போகிறீங்களா பறந்து? அப்படின்னா என்னன்னு தெரியாது, வந்து பார்த்தாலும் தெரியாது இப்போ என்னன்னு. அங்கே பறந்து போவோம் பாருங்க. இப்போ அதில் போவாங்க, செம்மையாக இருக்கும். மாமா ஒரு டைமாச்சும் போங்க, அப்போ பறந்து போகலாம், நல்லாயிருக்கும். பறக்குறோம், பறந்தே ஆகுறோம். நெருப்பு கோழி இல்லடா, இது டிராகன்டா. டே டிராகனுக்கு வந்த சோதனை. இது டிராகன் தானே? டிராகன் ரைனோசர் எல்லாம் ஒண்ணுதான். தனிவிக்கு இன்னைக்கு தான் தலைவர் அழுதுனே இருக்கிறாரு. ஃபுல்லாக ஐஸ்கிரீம் ஒப்பி வச்சுக்கிறான் மேலே. அங்க பாடுறா டே, உனக்கு அவ தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்காடா டே. எனக்கு கழுத்து பிடிச்சிக்கிச்சு. எடுத்துட்டு தான் இருக்கு. நிறைய வச்சிருப்பேன். வரும் கம்மியா வச்சிருக்கீங்கல்ல, வரும். முடி பின்னாடி போடுங்களேன், ஒரு சைடு முடிய மட்டும். கிளி வந்து பார்த்தீங்கன்னா அபிகடவன் சாப்பிட்டு கிடைப்பேன். நான் ஃபர்ஸ்ட் பயந்தேன், அதாவது நெகம் அழுத்தி குடிக்குமோன்னு சொல்லிட்டு. யாரா நீங்க வந்து சண்டை போட்டுக்கிறீங்க? ஷார்ட்ஸ் எடுங்களா அழகா. இப்போ வந்து கிளி கம் சொல்லுறாங்க. ஸ்ரீமா கம் சொல்லு, ஸ்ரீமா கம் சொல்லு. கீழே போடுறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோக்கி மேலேருந்து கீழே விழ போகிறாங்க. டேய் பாடா, அவன் பயப்படாம தான் இருக்கா. நீண்டா அவனை பயமுடுத்துறானே. கோட்டசாமி தலைக்கீழ தான். நீங்க வாங்க, நீ வீடியோ எடுக்கும்போது நான் அது வரைக்கும் தான். போகிறீங்களாம்மா? இப்போ ஸ்வைன்னு போகும் பாருங்க. இப்போ கோட்டசாமி தலைக்கீழே தான் குதிக்க போறாங்க. என் செருப்பு எங்கேயா கலராம இருந்தா சரி, இல்லைன்னா கழட்டி விட்டு போயிடவா பேசாம. கழட்டி விட்டே போயிடு.
பேசாம கிரிக்கெட் போயிடலாமான்னு ஆமாம் நாளைக்கு கேட்க போகிறேன் எனக்கு பப்ஜி இது தேவையில்லை இருக்கு எத்தனை வருமோ தெரியல கிரிக்கெட்டுக்கு. தலை விட்டுற தலை போனை விட்டுருவோம் தான் டிஸ்பிளேக்கு வாரண்டிக்கு இதில் அண்ணன் டிஸ்பிளேக்கு வாரண்டிக்குதா? 40,000 ரூபாய் டிஸ்பிளே. நெகிறா ஃபோனை டைட் அப்படிங்க ஓகேவா? ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏழைக்கு ட்ரிப் ஓவர் முடிஞ்சு போச்சு. ஆமா. நான் நல்ல வேளை தேவி மாதிரி அந்த இந்த ட்ரெஸ் ஃபீடிங் ட்ரெஸ் இருக்குல்ல ஜிப் அது போடல. ஜிப் லைன்ல போயிருந்தா வச்சுக்க. மாடு பறக்குது ட்ரெஸ் பறக்க மாடு பறக்கன்னு இருந்திருக்கும். நல்ல வேளை இந்த ட்ரெஸ் போட்டு போவோம். 2 ட்ரிப்பு போனோம். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரிப் வீடியோல இல்ல, செகண்ட் ட்ரிப் வந்து ஷைனிங் அப்படின்னு போயிட்டு வந்தோம். இந்த பர்த்டே சொல்ல போனா செம்ம ஜாலியா இருக்குல்ல. இது வரையும் ஒரு 3 வருஷம் பர்த்டே இல்ல, 3 வருஷம் இல்ல 2 வருஷம் பர்த்டே வந்து ரொம்ப முக்கியம் போச்சு. வீட்டுக்குள்ளேயே இருந்து பர்த்டே ஜாலியா போச்சு. நீ தான் மிஸ். ஓகே அவ்வளோதான் பர்த்டே ஓவர் டாடா பை குட் பை. கொண்டு வந்த வழியவ தான் நானே தான் அந்த உடைஞ்ச கேக் எடுத்து உடைஞ்ச கேக் அப்பயே எனக்காக கேக்னு வாங்கிட்டு வந்தீல்ல தேவி. என்னதான் கஷ்டப்பட்டு போயிட்டீங்க. வாங்கிடவே மாட்டேன். ஓகே பாய். நான் வெட்டவே Bye bye. மாட்டேன்னு சொன்னேன். ஆமா.